கரங்களை பிரதிஷ்டை செய்வோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஏக்கத்தோடு தேங்க்யூ ஜீசஸ். சிறகுகளின் சத்தமா உயிருள்ள மகள் பிரசன்னாவுக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த அழகு மகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். 3 தலைமுறைகள் இந்த மேடையில் நிற்குது. கர்த்தர் ஆச்சரியம். நான் நம்புகிறேன் இவ கல்யாணத்துக்கும் நான் போயிட்டு வருவேன். அதையும் தாண்டி என் ஆசை அவ பிள்ளைக்கும் நம்ம பிரதிஷ்டை செய்யும் அளவுக்கு கடவுள் நமக்கு ஆயுசை தரட்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று 127 சொல்லுகிறார். ஆமென். இந்த மகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய ஜெபம், என்னுடைய வார்த்தை என்னன்னா, தெபோராவை போல ஒரு நாள் இவள் திருச்சபைக்கு ஒரு தாயாகவும், இந்த சமூகத்தில் நொந்து ஒடிஞ்சு போனவங்க எல்லாம் இவள் வார்த்தையாலும் இவள் மேல் இருக்கிற கிருபையினாலும் கட்டப்பட்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிற சாம்பல்களை எல்லாம் சிங்காரமாய் வார்த்தையால் எழுப்பி நிறுத்தக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஊழியக்காரியாக கர்த்தர் இந்த தேசத்தில் அவரை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். அதுக்கு கைத்தட்டி சபையாக ஒரு ஆமென் சொல்லுகிறேன். நீ பிரகாசிக்க காரிய சித்தி உன்னோடு கூட இருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயமா மாற்றுவ. நீ ஒன்றை நினைத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்ட. The church will call you a persistent woman. நீ விடாப்பிடியான ஒரு பெண்மணி என்று சபை உன்னை அழைத்து, எவருக்கும் அஞ்சாத, எவருக்கும் பயப்படாத பெண்மணிகளில் சிறந்தவளாக எப்பவுமே சொல்ற என் வார்த்தை, இந்த குலம் கோத்திரத்தில் இவள் அளவுக்கு எவரும் உயரவில்லை என்ற சாட்சி திருச்சபை எழுதி முடிப்பதாக. அவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு பிரத்யேக வருஷனாக கர்த்தர் அவளை வளர்த்து உருவாக்கி எடுப்பார்கள். அவள் எழுந்து நிற்கிற காலங்கள் வரும்போது ஜனங்கள் கேட்பார்கள், நீ எப்படிதான் இந்த உயரம் வந்தேன்னு கேட்கும் போது அவள் ஒன்று மட்டும் சொல்வார், இது கர்த்தராலே ஆயிற்று என்று. எவருக்கும் புரியாத, கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத, இருதயங்கள் யோசித்திராத மகத்துவங்களை கர்த்தர் அவளுக்கு கொடுத்து கிருபையோடு அவளை வளர்த்து வார்த்தையிலும் வசனத்திலும் உருவாக்கப்பட்டு ஆச்சரியத்தின் மகளாக அவளை கர்த்தர் தாயின் கருவில் பொருத்தும் போது அவளை குறித்த நிரூபணங்களை நிறைவேற்றக்கூடிய வார்த்தையும் வசனங்களும் அவளுக்கு கொடுத்து, ஆமென், ஒரு நாள் அவள் கரையில் இருக்கும் போது குடும்பத்தார் எல்லாரும் அவளோடு நின்று, இப்படியும் ஒரு மகளை எங்கள் குடும்பத்தில் பிறக்க வைத்து வாழ வைத்தீர்கள் என்று
ஆனந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாள் விரைவில் வரும் என்ற நம்பிக்கையோடு எல்லாரும் தலைமையில கையை தட்டும் போது பால் கிருபைராஜுக்கும் மகள் பிரசன்னாவுக்கும் கொடுத்த இந்த மகளை ஆசீர்வதித்து ஜெபித்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாவின் நாமத்தில் இந்த மகளுக்கு ஏமி கிளாரிஸ் என்று பெயர் அழைக்கிறேன். எல்லாரும் கை உயர்த்தி அவள் பெயரை சத்தமாய் ஆவடியில் ஏமி கூட மாட்டீங்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர், நன்றாய் வளர்க்கப்படுவாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து மகத்தான உயரங்களிலும் தூரங்களிலும் நிறுத்த வேண்டும் என்ற ஜெபத்தோடு உங்க பாதத்தில் அவளை அர்ப்பணிக்கிறேன், பிரதிஷ்டை செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வெயிட்டா தான் இருக்கா? ஒரே ஒரு ஜெபம்.